முதல்ல மாலை போட்டவங்களாம் எல்லோரும் மாலை போட்டாச்சுங்களா? நம்ம லிஸ்ட்டில் கோபி கிருஷ்ணன், சங்கர், ஓகே. கேமலதா போட்டாச்சு, ஓகே. தன்சிதா எல்லாம் அந்த குரூப் முடிச்சிட்டிங்க. பொன்னுசாமி கொடுமுடி போட்டாச்சுங்க, ஓகே. புஷ்பகரணி, ரித்விகா, தேவராஜன், ஓகே. மனோ இருக்கீங்களா? வரல, ஓகே. ராஜன் கணேசன் போட்டாச்சுங்களா? ஓகே. குருநாதன் அமுதா, ஓகே. கனகராஜ் முடிஞ்சதுங்க, ஓகே. ராமமூர்த்தி வந்துட்டிங்களா? அவ்வளோதான், நம்ம மாலை லிஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம கோயிலுக்குள்ளே எல்லோரும் தரிசனம் போகலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லோரும் ஒன்றா லைனாக போகலாம். ஆனால் அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு வசதி இல்லை, 2 பேட்சாக போகலாம். எல்லோரும் வந்து போய் சாமியை தரிசனம் பண்ணி வந்துடலாம். நான் முன்னாடி நம்ம தலைவரும் மேடம் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு பின்னாடி அப்படியே லைனாக வாங்க. நம்ம
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பு சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடுனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி சிவா. முதல் நாள் இன்று தொடக்க நாள். எப்போவுமே நம்ம குழந்தை வேலப்பர் கோயிலிருந்து பாத யாத்திரை தொடங்குது. அதன் ஆரம்பமாக பக்தி பாடலை தொடர்ந்து நமது தலைவர் மற்றும் குரு திரு திண்டுக்கல் திரு சின்னராஜ் ஐயா அவர்களுடைய உரையின் மூலமாக இந்த புதிய இந்த வருடத்துக்கான 2026 பாத யாத்திரை இனிதே துவங்க இருக்கிறது. தலைவர் அவர்கள் ஒரு இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போதும், சரியா? ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்ததுமே அந்த முரட்டு பக்தி வந்துடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமக்கு முரட்டு பக்தி வந்துடும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் 2 பேர் டிரைவர் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு. ஒரு 50 பேராவது வேலை செஞ்சால் தான் அந்த ட்ரெயின் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் வேலை செஞ்சால் தான் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அது மாதிரி நம்ம இங்கே கிளம்பி பாத யாத்திரை போகிறோம் இல்லையா, இந்த பாத யாத்திரைக்கு பக்கபலமாக உறுதுணையாக நமக்கு பின்னால் நிறைய பேர் நிற்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறேன். நம்ம அதெல்லாம் வந்து மீட்டிங் பேசுகிறப்ப வச்சுக்கிடுவோம். அப்போ அத்தனை பேர் சேர்ந்து நமக்கு பின்னால் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போகிறாங்க பாத யாத்திரைக்கு. நம்ம நடக்கிற புண்ணியம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிற அத்தனை பேர்த்துக்கும் சேர்ந்த ஒன்று தான். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இது 4வது வருஷம் நம்ம வந்து பாத யாத்திரை இந்த மாதிரி குரூப்பாக கிளம்பி வர்றது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வச்சுருக்க வேண்டுதல் வந்து அடுத்த வருஷம் நிறைவேறி நாங்கள் திருப்தியாக இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ பேர் இப்போ கூட வந்து சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போ பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் மீட்டிங்கில், நம்ம ஜூம் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். முருகன் வந்து வீட்டில் சும்மா இருக்காத, நடந்து வந்து என்னைய பாருன்னு சொல்லலை, நம்ம தான் வந்து வர்றோம். இப்போது இந்த பக்தி அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததும் ஒரு பக்தி வந்தது பார்த்தீங்களா, முரட்டு பக்தின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நேராக போனோம்னா முருகனை பார்த்ததுமே, இப்போ கோயிலுக்குள்ளே போய் முருகனை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் என்னன்னு தோணியிருக்கும், எனக்கு அந்த வேலை நல்லா இருக்கணும், இது சரியாக இருக்கணும், இது கரெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். பாக்கி எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா. அது மாதிரி நம்ம நடந்து வர்ற இந்த டைமிங் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறோம். கோயிலுக்கு நம்ம போகல சீக்கிரம் வெளில வர்றதுக்கான ட்ரை பண்ணி வேகமாக சாமியை கும்பிட்டு வெளில வந்துடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்மீக காரியத்தில் நம்ம தொடர்ந்து 2 நாள் இருக்க போகிறோம். அப்போது இந்த டைமிங் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி, அதாவது உடல் வருத்தி நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பலகாலமாக நடந்து வந்தது. பாத யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு தான். அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. உப்பு வியாபாரம் பண்ண ஒருத்தர் வந்து வேண்டுதல் வச்சு காரைக்குடியிலேருந்து நடந்து வந்தாராம். அவர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழுவாக வந்து அதுக்கப்புறம் பெரிய குழுவெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தமிழ் இலக்கியத்தில் உப்பு விற்கிறவங்களுக்கு உமணர்கள் அப்படின்னு பேர். அவங்க தான் ஃபஸ்ட்டு பாத யாத்திரையை ஆரம்பித்து வச்சவங்க.
இன்றைக்கி வரைக்கும் பாத யாத்திரைக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை, நிறையா வருது. அதே மாதிரி நம்மளுடைய பாத யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடந்து வர்ற வழி எல்லாமே வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கும். எங்கே உங்களால் நடக்க முடியலையோ இம்மிடியேட்டாக வந்து நம்ம குரூப்பில் போடலாம். இல்லாட்டி அருணா ஜோதி மேடம் இல்லாட்டினா எம்ஜிகே மேடத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கால் வலி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் தைலம் இருக்கும், டர்பண்ட் ஆயில் இருக்கும், கையில் வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்மகிட்டையும் அது இருக்கும். உடனே வந்து அதுக்கான வைத்தியம்லாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். இன்னொன்று, நம்ம வேகமாக போகணும், நம்ம தான் முன்னுக்கு போகணும், நம்ம வந்து ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லோரும் போயிடுவாங்க நம்ம போகணும்னு நினச்சி அவசரப்பட்டு யாருமே ஓட வேண்டாம். என்ன காரணம்னா, யாராலையும் வேகமாலாம் நடக்க முடியாது. காரணம் என்ன, நம்ம அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. நம்ம நடந்திருந்தால் தான் நமக்கு அனுபவம் இருக்கும். அதனால் ஒரு ஆர்வத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்லோவாகி போயிடும். அதனால் இந்த இது வந்து அதாவது வேகமாக போகிறதுங்கிறது வந்து ஒன்றும் வேண்டியதில்லை. ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக நீங்கள் நடந்து வந்தாலே போதுமானது. எவ்வளவு மெதுவாக நடந்து வந்தாலும் அதை விட மெதுவாக நடந்து வர்றதுக்குன்னு இங்கே ஒரு குரூப் இருக்குது, செல்வி மேடம் தலைமையில் இருக்குது. அந்த குரூப் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக தான் வருவாங்க, வரட்டும். ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பி அடுத்து கிளம்பி போவோம். அதே மாதிரி உடல் சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் அங்கங்கே பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியிலேருந்து நீங்கள் வந்து வர்ற வழியில் வந்து சோர்வு இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்கான எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் தைரியமாக நடந்து வரலாம். நடந்து வர்றதுங்கிறது மட்டும் கொஞ்சம் ஓரமாக நடந்தால் போதும். அதாவது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறோங்கிறதுக்காக குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு நடந்து அரை ரோட்டை குறுக்காட்டி நடந்துடக்கூடாது. ஸோ ஒரு 2 பேர் மாதிரி நடந்து வந்தோம்னாக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரோட்டில் தான் போகிறோம். அதனால் ஒன்று. இன்னொன்று வந்து போன தடவை வந்து ஒரு பெரிய சிரமம் என்ன அப்படின்னாக்க, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சத்திரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் போய் தங்கினோம், அடையாளவேலுங்கிற இடத்துல. அங்கே சாப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு கால் கொப்பளிச்சிருச்சு. அந்த வெயிலில் நடந்தது. நேற்றெல்லாம் கடுமையான வெயில். அப்போது இன்றைக்கி அந்த வெயில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம இப்போ மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வெயில் போயிடும். வெயில் போனதுக்கப்புறம் நம்ம லேட்டாக கிளம்புறோம். லேட்டாக கிளம்பி ரொம்ப லேட்டாக பழனியில் மண்டபத்துக்கு போய் சேர்ந்தால் போதும். காரணம் என்னென்னா, அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு மீட்டிங் கிடையாது. போனதும் சாப்பிட்டு படுத்துற வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே உணவு ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு படுத்துடலாம். காலையில் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கை பார்த்துக்கலாம். அதனால் நம்ம பழனியில் வந்து அங்கே போய் சேர்ந்து எல்லோரும் பேச வேண்டிய அந்த மீட்டிங்கை வந்து நம்ம இங்கே சத்திரப்பட்டியிலே பேசிடலாம், மதியம் லஞ்சிலேயே பேசிடலாம். இந்த பாத யாத்திரை வர்றவங்க, இந்த வருஷம் வர்றவங்களுக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நடந்து வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படி லேசாக படுத்து பாருங்கள், உங்களை அறியாமலே தூங்கிடுவீங்க. நம்மளை அறியாமலே தூக்கம் வரும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்க கௌரவம் பூரா காலி ஆயிரும். அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு பூரா தெரியும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிருப்போம் இல்லையா? அந்த நினப்பெல்லாம் கலண்டு போயிடும். என்ன காரணம், நம்ம சாதாரணமாக போய் ரோட்டில் உட்காந்து எந்திரிச்சு போவோம், சாதாரணமாக ஒரு இடத்துல விரித்து படுத்துருப்போம். அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம போகிற இடத்துலலாம் ஹை கிளாஸாக எதிர்பார்ப்போம்ல, அந்த ஹை கிளாஸாக இல்லாமல் லோ கிளாஸ் லைஃப்பும் எப்படி இருக்கும், நம்ம இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மனசு, நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா, நான் வந்து விட்டு கொடுத்து போவேன், நான் அனுசரித்து போவேன், நான் சந்தோஷம் அதுனா எல்லாத்தோடையும் அனுசரித்து போவேன், எனக்கு கௌரவமே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுவோம். நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவேன். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், இல்லாட்டினா நம்ம அங்காளி வங்காளிகளோட நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிருக்கோம்னு பாருங்கள், நம்மளுக்கே தெரியும். நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. அப்போது நம்மளுடைய விட்டு கொடுத்து போகிற தன்மை அப்படிங்கிறது செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நமக்கு முகமரியாதவங்கள்ட்ட நம்ம விட்டு கொடுத்து போவோம், அனுசரித்து போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட, சொந்த வந்தத்திட்ட யாராவது போக சொல்லுங்கள், அதுவும் நம்ம பொம்பளை பிள்ளையில் போக சொல்லுங்கள். 3 வருஷத்துக்கு முன்னால் காது குத்து வச்சாங்கல்ல, அன்றைக்கி நான் பத்திரிக்கை வச்சாங்க நமக்கு, நம்ம போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது பாருங்கள். அதெல்லாம் இதில் வர்றது தான். நம்ம அங்கேருந்து விட்டு கொடுத்து ஆரம்பித்து போகணும். ஸோ நம்மளுடைய கர்வம் ஃபுல்லாக, கௌரவம் ஃபுல்லாக, கர்வம் ஃபுல்லாக அழிஞ்சிரும். ஏன்னா முருகனை வந்து ஞான பண்டிதன்னு சொல்கிறாங்க. ஞானம்ங்கிறது வந்து என்ன, அவர் கோவனாண்டியை தானே நிற்கிறாரு அப்படின்னா எதுவும் தேவையில்லை. கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா, மனம் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனம் கசிந்து முருகனை வேண்டுனா போதும்.
இன்னொன்று, முருகன் ரொம்ப ரிலாக்ஸான சாமி. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், அப்போ மைக் போடாமல் தெளிவில்லாமல் சொல்லி பேசினது நிறைய பேருக்கு கேட்டிருக்காது. அதாவது நீங்கள் முருகனை வந்து இப்படித்தான் வழிபடணும், இப்படித்தான் கண்ட்ரோலாக இருக்கும், அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் அது வந்து முரட்டுத்தனமாக நாங்கள் வந்து விரதம் இருக்கிறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஐயா, முடிஞ்சது என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் பண்ணாலே சாமி கும்பிட்டாலே போதுமானது. அதுலேயும் நம்ம இந்து சமயம், அதாவது இந்து வந்து மதம் கிடையாது, இந்துங்கிறது சமயம். சமயத்தில் வந்து என்ன ஒரு வசதி அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச எப்படி வேணாலும் சாமியை கும்பிடலாம், எங்கேருந்து வேணாலும் கும்பிடலாம். எங்கும் நிறைந்த பரம்பொருள். இன்றைக்கும் எத்தனையோ பேர் பழனி மேலே போகும்போது பாருங்கள், உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது, நிறைய டைம் இருக்காது. வெளியில் நின்று பாறைவேல் முன்னாடி நின்று நீயே பார்த்துக்க முருகான்னு உளுந்து கும்பிட்டு வந்துடுவாங்க. மலைக்கு மேலே போயும் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியும் உண்டு. ஸோ இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளால் நடக்க முடியுமா? பாதி தூரம் தான் நடந்தேன், மீதி தூரம் நடக்க முடியலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேன் கூடவே வருது, ஏறி உக்காந்துக்கங்க, சம்முன்னு அது வந்துடும். அதே மாதிரி நிறைய பை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து என்னுடைய வெயிட் என்னன்னு தெரியும் நமக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிரும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த பேக் எல்லாத்தையும் நம்ம வண்டி எதுன்னு கேட்டு, ஏன்னா நிறையா வண்டி இங்கே நிற்கும், ஏதாவது ஒரு வண்டியில் போட்டு விட்றாதீங்க. நம்ம வண்டி எதுன்னு கேட்டு அந்த வண்டியில் வந்து பேக் எல்லாத்தையும் வச்சுருங்க. உங்கள் கையில் இருக்கிறத என்ன வச்சுக்கலாம், ஒரு தைல பாட்டில் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கலாம், வேறு துண்டு கிண்டு வச்சுக்கலாம். போதும், அது மட்டுமே போதுமானது. வேறு எது வேணும்னாலும் தான் வண்டி கூடவே தானே வருது, வேணால் கூட எடுத்துக்கிறலாம். ஸோ மொத்தத்தில் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கங்க. அந்த ட்ராவலிங் நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நடக்கிறதுக்கு அவங்க அந்த பேக் எண்டில் நின்று வேலை பார்த்தா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. கிட்டத்தட்ட நான் நேற்று வந்து பாத யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கான், நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நேற்றுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யார் என் கூட வந்து நம்ம நெய்வேலி பொன்னம்பலமா, நெய்வேலி பொன்னம்பலம் கூட வந்தார், நம்ம அருப்புக்கோட்டை வீரராஜன் கூட வந்தார். நிஜமாக சொல்கிறேன், இவங்க 2 பேரும் வரலன்னு வைங்களேன், நான் இப்படி தூரம் வந்திருக்கிறதே ரொம்ப சிரமம், கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது பேக் எண்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதுக்கும் பின்னால் வந்து ரத்னவேல், அதுக்கும் பின்னால் எங்கள் வீட்டுக்காரம்மா, இப்படி எல்லோரும் சேர்ந்து தான் உடனே பிடிச்சி தள்ளுறதுன்னு வாங்கல, அது மாதிரி தள்ளி கிள்ளி கொண்டு வந்து ஒட்டஞ்சத்திரம் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நடக்கையில் வந்து கூட்டமாக நடக்கிறப்ப நமக்கு அந்த இது ஒன்றும் தெரியாது. இன்னொன்று சொல்லணுன்னா, இது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். சார் நான் இப்போ சொல்கிறேன் சார், இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கல சொல்கிறேன், முடிகிறப்ப பாருங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சு வச்சப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அடுத்த வருஷம் எப்போ வருங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அதனால் மீண்டும் நம்ம அடுத்த வருஷத்தில் எப்போ சந்திப்போங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த பாத யாத்திரை இருக்கும். இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிற எல்லாத்துக்கும் உங்கள் மனசில் இருக்க எல்லா வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் வந்து நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். அவருக்கு வந்து எப்படி சோதிக்கிற அப்படின்னு திட்டி கூட கேட்கலாம். அப்படி திட்டி கேட்டால் கூட அவர் அருள் புரியக்கூடிய சாமி. அதனால் நீங்கள் கேட்குற அத்தனையும் நிறைவேறும். நான் மறுபடியும் சொல்கிறேன், முடியலைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிரமப்படாதீங்க, மனசெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. முடியலைன்னா நீங்கள் ஏறி வண்டியில் வாங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை மெதுவாக நடந்து வாங்க. எப்படி வந்தாலும் நின்று உங்களை அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து இந்த பாத யாத்திரை முழுமையாக நிறைவேற்றணுங்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கில் ஒரு பெரிய டீமே நமக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம தனியாக இல்லைங்கிற ஒரு மனநிலையோட இந்த முதல் அடியை இங்கேருந்து எடுத்து வைக்கலாம். நம்மளுடைய பாத யாத்திரை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் நம்ம கூடவே நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லார் சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விடையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானபொடி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு முருகப்பெருமானை வணங்கி நம்மளுடைய பாத யாத்திரையை இனிதே துவக்கலாம். வேறு யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்கள் மெசேஜை போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு எல்லோரும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பதில், தெரியாத கேள்விகள் வந்திருந்ததுன்னா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பதில் போடுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா, ஏதாவது உதவி வேணும்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ சகலமும், அதாவது இறையருளோடு நம்மளுடைய டீமும் உங்கள் கூடவே வருவாங்க, முருகப்பெருமானும் நம்ம கூடவே வருவார். நம்மளுடைய முதல் அடியை இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுதபாணிக்கு நன்றி ஐயா. ஆனால் இப்போ எங்களுக்கு பயம் வந்துருச்சு உங்கள் பையை பார்த்து. ஆளாளுக்கு இவ்வளோ பை கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நடக்க முடியாது. ஏதோ ஆர்வ கோளாறுல அங்கே பார்த்தா நான் ஒரு வாரம் மார்க்கெட்டிங் டூர் போகிற மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா கடைசி மொமெண்ட்டில் நேற்று வந்து நாங்கள் வண்டி ட்ராவலுக்கு பதிலாக டெம்போ ட்ராவலரே பண்ணியிருக்கிறோம்.
பட் இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும், டெம்போ ட்ராவலரில் ஆள் வந்து வயசானவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு. நீங்கள் போய் பையை கொண்டு போய் சீட்டில் வச்சு விட்றாதீங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் புரிதலோடு இருந்துக்கணும்.